வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ருத்ரா ரொம்ப சாமர்த்தியமா உன் காதலனை காப்பாத்திட்ட. காவ்யா, ஸ்டூபிட் மாதிரி பேசாத. நான் உனக்கு காதலனை காப்பாத்தல, கதிரை தான் காப்பாத்திருக்கேன், அவ்வளவுதான். நான் ஸ்டூபிட் தான். ஏன்னா கதிர் தானே உனக்கு காதலன். நம்பாதவங்களுக்கு எதை சொன்னாலுமே நம்பிக்கை வராதுதான். திரும்பியும் இதே மாதிரி ட்ரை பண்ணுவேன். அடுத்த வாட்டி எல்லாம் கரெக்டா நடக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் அப்பவே சொன்னனே, எனக்கு கிடைக்காத பொருள் வேற யாருக்கும் கிடைக்கவும் கூடாது, கிடைக்கவும் விட மாட்டேன்னு. ஐயோ காவ்யா, ஆத்திரத்துல என்ன பண்றதுனே தெரியாம இவ்வளவு கொடூரமாவ யோசிப்ப. இதுக்காக தான் நீ டாக்டர் படிச்சியா? இதுல படிச்சவங்க படிக்காதவங்கன்ற வித்தியாசமே கிடையாது. ஏன் புருஷனையே நீ கேப்ப? நான் விவாகரத்து கொடுத்து உன் காதலுக்கு வழிவிட சொல்றியா? இங்க பாரு காவ்யா, நீ ஒண்ணு யாரையுமே வாரி கொடுக்க தேவையில்ல. அவரை கையோடவே கூட்டிட்டு போ. விவாகரத்து கேட்டது உன்னோட அம்மாதான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் விதை போட்டதும் உங்க அம்மாதான். அதுக்கு அடிப்படை காரணம் யாரு? உன் காதல் தானே. ஐயோ காவ்யா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு கற்பனை பண்ணாத காவ்யா. அதெல்லாம் உனக்கு நல்லதே இல்ல சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கும் நிம்மதி இருக்காது. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஓ, என் வீட்ல இல்லாத இவரு உன் வீடே கதைன்னு இருக்காரே, இதுதான் இல்லாத விஷயமா? இந்த பாரு காவ்யா, நீ தேவையில்லாம ருத்ராவை டார்ச்சர் பண்ணிட்டு இவளுக்காக நீங்க என்ன டைவர்ஸ் பண்ண பார்க்கலாம். ஆனா நான் இவள டார்ச்சர் பண்ண கூடாதா? இப்போதானே சொன்னாங்க டைவர்ஸ் கேட்டது உங்க அம்மா. அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் நானும் டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டேன். அதே மாதிரி நீங்க இருக்க கூடாதுங்கிறதுதான் என்னோட ஆசை. அந்த ஆசையை நிறைவேத்துங்க. காவ்யா, உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது? ஏன் நீ என்னோட தங்கச்சிடி, உன் வாழ்க்கைய போய் நான் பறிக்க பாப்பனா? பாருடா, தங்கச்சி தங்கச்சின்னு என் சின்ன வயசுல இருந்தே என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கிறது நீதானே. இப்ப நீ வாழ்ற வாழ்க்கைய முழுசா எனக்கு எதிரா தானே இருக்கு. அதுக்கு காரணம் நீ தானே. திமிர் எடுத்து நீ உன் புருஷனை பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஊர்ல இருக்க எல்லாருமே அவங்க புருஷனை பிரிஞ்சிருக்கணுமா? கட்டின புருஷனை விட்டுட்டு அடுத்தவன் புருஷன் மேல ஆசைப்படுற உன்னெல்லாம் பாக்குறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. கதிர், பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. அடுத்த தடவைலாம் இதே மாதிரி உங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. வரட்டா? ருத்ரா, அவ பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. கதிர், எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் கதிர். என்னை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. இத நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல கதிர். ருத்ரா, அவ பைத்தியக்காரி. அவ பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இங்க பாருங்க, நான் மனசார நினைக்காத விஷயத்த அவ பழிய ஏன் மேல சுமத்திக்கிட்டு போறா. தயவு செஞ்சு என்ன நிம்மதியா இருக்க விடுங்க கதிர். இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி வராதீங்க. ருத்ரா, இந்த விஷயத்துல நீங்க என் மேல கோபப்படுறது நியாயமே இல்லைங்க. பாவியாவும் அவங்க அம்மாவும் தப்பா இருக்காங்க. அப்பனா அது தப்புன்னு போய் அவளுக்கு புரிய வைங்க. அதை விட்டுட்டு என் மேல தப்பான பழிய கொண்டு வந்து சேர்க்காதீங்க. இங்க பாருங்க, இதுதான் நான் உங்களை பாக்குற கடைசி சந்திப்பா இருக்கணும். ருத்ரா, ருத்ரா ப்ளீஸ்.
என்னாச்சு மேடம்? ஏன் ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்கீங்க? என்னத்த சொல்றது, ஆளுக்கு ஒரு பக்கம் பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரே டார்ச்சரா இருக்கு. யாரு மேடம்? ஒரு பக்கம் கதிர், இன்னொரு பக்கம் அந்த விக்ரம். விக்ரமா? விக்ரம் எதுக்கு உங்ககிட்ட பிரச்சனை பண்றாரு? அந்த டைமண்ட்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சா மேடம்? இல்ல இல்ல, நம்ம கிட்டதான் இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ வேற என்ன பிரச்சனை மேடம்? அப்போ வேற என்ன பிரச்சனை மேடம்? அப்போ வேற என்ன பிரச்சனை மேடம்? அப்போ வேற என்னதான் பிரச்சனை மேடம்? விக்ரம் தான் இப்ப நமக்கு பிரச்சனைனா அப்போ இந்த வேற என்ன நேரத்துல பிரச்சனை கதிரும் மேடம்? புரிஞ்சுக்காம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் மேடம், விக்ரம் உண்மையிலேயே அவர் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து திருந்தி வந்துட்டார் இல்லையா? யாரு அந்த விக்ரமா? அவனை பத்தி உனக்கு தெரியாதுல, அதனாலதான் நீ இப்படி சொல்ற. அவன் நடந்துகிட்டதை வச்சு நீங்களும் மத்தவங்க மாதிரியே யோசிக்காதீங்க. அந்த விக்ரம் நீங்க நினைக்கிறதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப மோசமான கிரிமினல். அவன் திருந்துறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அப்புறம் எதுக்கு மேடம் அவங்க உங்ககிட்ட வந்து இப்படி எல்லாம் நடந்துக்கணும்? அவனுக்கு தேவை இப்ப நான் இல்ல, அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற டைமண்ட்ஸ். அதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வான். ஒருவேளை அந்த டைமண்ட்ஸ் என்கிட்ட தான் இருக்குமோங்கிற டவுட் அவனுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அவன் இப்படி ஒரு டிராமாவை ஆரம்பிச்சு என்னை நெருங்கி வர்றதுக்கு பாக்குறான். என்னோட கெஸ் மட்டும் சரியா இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு அவரோட செல்வாக்கை யூஸ் பண்ணி நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கிட்டயே அந்த டைமண்ட்ஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பான். மேடம், கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கால் வருது. அட்டெண்ட் பண்ணி பேசு. சொல்லுங்க சார். ஓகே சார், அதை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். மேடம், கமிஷனர் ஆபீஸ்க்கு டைமண்ட்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. நம்ம மேல ஏதாவது சந்தேகம் இருக்கிற மாதிரி பேசினாரா? அப்படிலாம் எதுவும் பேசல மேடம். ஏர்போர்ட்ல இருந்து டைமண்ட் மிஸ் ஆயிடுச்சு, அதை பத்தி தகவல் தெரிஞ்சா சொல்லுன்னு சொன்னாங்க மேடம். நான் கெஸ் பண்ண மாதிரியே நடக்குது பத்தியா? அந்த விக்ரம் தான் இந்த நியூஸை நம்மளோட டிபார்ட்மெண்ட்குள்ள கசிய விட்டுருப்பான். அவன் அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டான். இனிமே நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே ஓகே. டிபார்ட்மெண்ட்ல நமக்கு தெரிஞ்ச ஆளுங்கிட்டலாம் சொல்லிட்டேன். அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ருத்ரா கிட்ட தான் கன்ஃபார்மா அந்த டைமண்ட்ஸ் இருக்கு. வேற யாருக்கிட்டையும் அந்த டைமண்ட்ஸ் போக வாய்ப்பே இல்லை. டென்ஷன் ஆகாத விக்ரம். நீ நினைக்கிற மாதிரி அந்த டைமண்ட்ஸ் ருத்ரா கிட்ட தான் இருக்குன்னா அதையும் நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. இனிமே தான் அதை யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க போறீங்களா? ஆஹா, அது வரைக்கெல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் அவளுக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் ஆகாஷ். சத்தியமா சொல்றேன் விக்ரம், நாங்க சொல்லவே இல்லை. ஏய், அதான் எனக்கு தெரியுமே. நான் தான் நம்புறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு சத்தியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு அது யாருன்னு தெரிஞ்சு அவனை என் கையாலேயே கொல்லணும். அப்பதான்டா என் வெறி தீரும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த டைமண்ட்ஸ் என் கைக்கு வரணும். டைமண்ட்ஸ் வரணும். அதுக்கு நான் ருத்ரா பக்கத்துல இருக்கணும்டா. அப்படி இருந்தாதான் அந்த டைமண்ட்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு க்ளூ கிடைக்கும். மேடம், இந்த செலவு ஓகேவா? குட். இந்த மாதிரி தான் கேட்டேன்.
இந்த சிலையை இப்ப என்ன பண்ண போறீங்க மேடம்? நீங்களே பத்திரமா வச்சுக்க போறீங்களா? நோனோ, இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இந்த சிலை என்கிட்ட இருந்தாலும் அது கண்டிப்பா ரிஸ்க் தான். அப்ப இது யாருக்கிட்ட இருக்கும் மேடம்? விக்ரம் கிட்ட. என்ன மேடம் சொல்றீங்க? இந்த உலகத்துல எந்த மூலையில இப்ப நம்ம இதை கொண்டு போய் ஒளிச்சு வச்சாலும் கண்டிப்பா அதை மோப்பம் புடிச்சிட்டு அந்த விக்ரம் வந்துருவான். ஆனா இது அவனோட வீட்லயே இருந்தா கண்டிப்பா அவன் இத அவன் வீட்ல தேட போறது இல்ல. வீட்டுக்கு வெளியில ஊர் ஃபுல்லா தான் தேடிக்கிட்டு இருப்பான். சோ இந்த சிலை அவனோட வீட்ல இருக்கிறது தான் நமக்கு இப்ப ரொம்ப சேஃப். ஓகே மேடம், இது எப்படி அவங்கிட்ட போகும்? அதுக்கு ஒன்னும் நாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சுதானே என்ன அவ ஏமாத்தினா. இப்பவும் அதே சென்டிமெண்ட் இடியட்டாவே தான் நான் இருப்பேங்கிற நம்பிக்கையோட தான் அவன் என்கிட்ட வந்து திரும்ப டிராமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனே அந்த அளவுக்கு நடிக்கும் போது அவன்கிட்ட அடிபட்டு பாடம் கத்துக்கிட்டவனா எனக்கு நடிக்க தெரியாதா என்ன? இந்த வாட்டி நான் அவனை நடிச்சு ஏமாத்த போறேன். என்ன இவரு போகாம தெருவிலேயே நிக்கிறாரு? ருத்ரா மேடம் வரும்போது இவர் இங்க இருக்க கூடாதே. என்ன சார் நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா? பேசாம உங்க வீட்டுக்கு போங்க சார். வீட்டுக்கு போய் என்ன பண்ண சொல்ற வேலு? சொல்லு வேலு, வீட்டுக்கு போய் என்ன பண்ண சொல்ற? அங்க இருக்கிற வெறும் செவுத்து கூட வாழ சொல்றியா? இந்த 2 நாளா என் வாழ்க்கையில காவியாவும் அவங்க அம்மாவும் என்னெல்லாம் பிரச்சனை உருவாக்கி இருக்காங்க தெரியுமா உனக்கு? தெரியாது சார். சொல்றேன், அது கேளு. அதை கேட்டதுக்கு அப்புறம் நீ சொல்றத நான் கேட்கிறேன். என்ன அதிர்ச்சியா இருக்கா? ஆமா சார். கேட்கிற உனக்கே அதிர்ச்சியா இருக்கிறப்ப இதை கண் எதிரில் நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருந்திருக்கும். இதெல்லாம் புரியுதா இல்லையா வேலு உனக்கு? என்ன சார் இது பெரிய அநியாயமா இருக்கு. இல்லாத ஒரு விஷயத்த ஏன் இவ்வளவு பெருசா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அந்த கற்பனையை உண்மையாக்கிக்கிறதுக்காக தான் ருத்ராவோட உதவியை கேட்கிறேன். ஆனா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. சார் நீங்க கேக்குறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்ன நியாயம் இல்ல? ருத்ரா மேடம் இதுல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யார பத்தியும் கவலைப்படாம, எதை பத்தியும் கவலைப்படாம என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சார் நீங்க நினைக்கிறது கேட்கறது உங்களுக்கே தப்பா தெரியலையா? அவங்க எப்படி சார் அவங்க தங்கச்சிக்கு துரோகம் பண்ணிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்க? என்ன வேலு, நீயும் ருத்ரா மாதிரியே புரியாம இருக்க. என் மாமியாரும் காவியாவும் நான் எதை சொன்னாலும் நம்புற நிலைமையில இல்ல. சார் அதுக்காக ருத்ரா மேடம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சார்? என்ன கேட்டா அது நடக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை சார். ஏன் நடக்காது வேலு? சார் ருத்ரா மேடம் சித்தப்பா மேலையும் அவங்க சித்தி மேலையும் அவங்க தங்கச்சி காவியா மேலையும் எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் அது உங்களுக்கு நல்லா தெரியும்ல. வேலு, உனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம இருக்குமா? ஆனா இப்ப விஷயம் வேற மாதிரி இருக்கு வேலு. சார் நீங்க உங்களுக்கு சாதகமா ருத்ரா மேடத்தை திருப்பணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அது கண்டிப்பா நடக்காது சார். இங்க பாருங்க சார், பிடிச்ச வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல சார்.
இது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. பத்திரிக்கை எழுதுற உங்களுக்கு தெரியாத விஷயமா? இத பாருங்க சார், எனக்கு பெரிய படிப்பறிவுலாம் இல்லை சார். ஆனா பட்டறிவு நிறைய ஜாஸ்தியா இருக்கு. காவியா மேடம் கூட நீங்க சேர்ந்து வாழ்றது தான் எல்லாருக்குமே நல்லது சார். பாரு வேலு, அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா அதை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். பிடிக்காத வாழ்க்கையை நான் எப்படி வாழ்றது? என்னால காவியா கூட எல்லாம் வாழ முடியாதியா? இப்பதானே சொன்னேன், அவ என்ன கொல்ற அளவுக்கு வந்திருக்கா. சார், எதுக்காக அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? நீங்க அவங்க கூட இல்லைன்றதுனால தானே. இதுவே நீங்க அவங்க கூட சேர்ந்து வாழ போயிட்டா அவங்க ஏன் சார் உங்களை கொல்ல போறாங்க? வேலு, அதான் சொன்னனே, பிடிக்காத வாழ்க்கைய நான் எப்படி வாழ முடியும்? சார், வேற வழி இல்ல சார், வாழ்ந்துதான் ஆகணும். வாழ பழகிக்கோங்க. ஏன்னா ருத்ரா மேடம் எந்த காரணத்தை கொண்டும் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. என்ன வேலு, எனக்காக எடுத்து சொல்ல வேண்டிய நீயே எப்படி எதிர்பார்த்தா நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க சார், நடக்கிற விஷயமா இருந்தா நானே பேசுவேன். இது நடக்க முடியாத விஷயம். ஒரு நாளும் ருத்ரா மேடம் அவங்க தங்கச்சிக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நானும். ருத்ரா ஏத்துக்கிட்டா நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்வேன், இல்லைன்னா அவங்களை நினைச்சுக்கிட்டே நான் பாட்டுக்கு என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பேன். சார், நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு சார். நீ எப்படி வேணா எடுத்துக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதுதான், வாழ்ந்தா ருத்ரா கூட, இல்லைன்னா ருத்ராவை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துருவேன். சார், இந்த பாரு வேலு, ருத்ரா வந்தா சொல்லு, அந்த விக்ரம் நல்ல எண்ணத்தோட இங்க வரலன்னு. அவனால ஆராதனை இந்த வீட்டுக்கு வந்திருக்கான், அது மட்டும்தான் நல்லது. ஆனா அவன் வந்தது நல்லதுக்கான விஷயமே கிடையாது. சார், இது அவங்களுக்கே தெரியும் சார். இருந்தாலும் நான் கண்டிப்பா சொல்றேன் சார். மறக்காம சொல்லு, விக்ரம் விஷயத்துல எந்த முடிவா இருந்தாலும் யோசிச்சு நல்ல முடிவா எடுக்க சொல்லு. சரிங்க சார். சார், ருத்ரா மேடம் விஷயத்துல ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. இப்பதான் அனிதா பிரச்சனை முடிஞ்சது, அடுத்தது இவர் பிரச்சனையா? ஐயோ. ஹாய் சார். குட் குட் மார்னிங். மார்னிங் காவியா. சார், நாளைக்கு மெடிக்கல் கேம்ப் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார். ஓ, வெரி குட், சூப்பர். அப்புறம் காவியா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சார்? இது என்னோட பர்சனல் விஷயம்தான். சொல்லுங்க சார். நான் ருத்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவ கூட சேர்ந்து வாழலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா காவியா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் தேவையில்லாம ருத்ரா மேல கோவப்பட்டு என் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்க முடியும்? யோசிச்சு பார்த்தா நான் இவ்வளவு தூரம் போயிருக்க வேண்டாமோன்னு தோணுது. எனக்கும் ஒரு ஃபேமிலி, குழந்தை, குட்டின்னு வாழணும்னு ஆசையா இருக்கு. காவியா, இவ்வளவு நாளா நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தது உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு அந்த ருத்ரா தகுதியான ஆளு இல்ல சார். ஏன் காவியா அப்படி சொல்றீங்க? அவளுக்கு ஏன் தகுதி இல்லைன்னு சொல்றீங்க? சார், அவ ரொம்ப தப்பானவ சார். அவ கேரக்டரே தப்பு. அவளை நம்பிலாம் நீங்க போகாதீங்க. காவியா, ப்ளீஸ் ருத்ராவை பத்தி இப்படி தப்பா பேசாதீங்க. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். சார், இத்தனை வருஷமா உங்க கூட விசுவாசமா இருக்கிற நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா உங்க முதுகுல குத்திட்டு போன துரோகி அவ. அவளை நம்புவீங்களா? அவ என்ன காவியா எனக்கு துரோகம் பண்ணா? சொல்லுங்க காவியா. அவ விஷயத்துல நான் அவளுக்கு பண்ணதுதான் தப்பு. சார், நீங்களே அவ கூட வாழணும்னு நினைச்சாலும் அவ உங்க கூட வாழ தயாரா இல்ல சார். ஏன்? அவளுக்கு இப்ப கதிர் தான் வேணும். அவர் கூட வாழறதுக்கு தான் அவ தயாரா இருக்கா. காவியா, ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். இன்னும் ஒரு வார்த்தை ருத்ராவை பத்தி என் முன்னாடி தப்பா பேசாதீங்க. ருத்ரா நெருப்பு மாதிரி. அவகிட்ட யாரும் அவ்வளவு சீக்கிரமா நெருங்க முடியாது.
கதிர் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அப்போ உங்க முடிவுல நீங்க உறுதியா இருக்கீங்கல்ல சார்? எஸ். அப்போ இதுக்கப்புறமும் நான் உங்க கூட வேலை பார்க்கறது சரியா இருக்காது சார். நீங்க ருத்ரா கிட்டே போங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கும் எனக்கும் இருக்க உறவு முடிஞ்சு போச்சு. இதுதான் நான் உங்களை பார்க்கிற கடைசி நாளா இருக்கும். எதுக்கு காவியா பகைச்சுக்கிற விக்ரம்? அவ நமக்காக எவ்வளவோ பண்ணிருக்கா. ஆகாஷ், எனக்கு இப்ப யாருமே முக்கியம் இல்லை. எனக்கு அந்த டைமண்ட்ஸ் தான் வேணும். At any even cost. அதுக்காக நான் யாரை வேணா இழக்க தயாரா இருக்கேன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.